ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கண்மணி உதயா. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபுட் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். நானும் மகள் தான். என்னன்னு சொன்னால் நண்டு குழம்பு. சரியா, எங்களோட வீட்டை இன்றைக்கி நண்டு குழம்பு செய்தான். அதனுடைய எப்படி நண்டு குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ இருக்குது. தயவுசெய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல நாங்கள் பிரியாணி சேலஞ்ச் செஞ்சோம்ல, அதில் யார் வின்னர் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு சிலர் மஹி அப்படின்றாங்க, ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க. அதனால் 1000 rupees ப்ரைஸ் மணியை 500 தான் 2 பேரும் பிரித்து எடுத்துக்கிறோம். இன்றைக்கி ப்ரைஸ் மணியே 500 தான். நாங்கள் 2 பேருமே நண்டு சாப்பிட்றதுக்கு தெரியாதவங்க தான். நண்டு உடைச்சி சாப்பிடவே தெரியாது. அந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு ஜோக்காக இருக்கட்டும் தான் இந்த சேலஞ்ச் பண்ணுறோம். ஒவ்வொரு நண்டு எடுத்துருக்குறோம். யார் சாப்பிட்றது, அதாவது முதல்ல யார் சாப்பிட்றது, சீக்கிரமாக இல்லைல்ல, முதல்ல யார் சாப்பிட்றது நண்டு அப்படிங்கிறது தான். இப்போ நாங்கள் நண்டு சாப்பிட்றதுக்கு, நண்டு சாப்பிடும்போது மற்றது துப்புரா செய்யும்போதெல்லாம் இந்த கையிலே வேற குத்திக்கிட்டேன். இப்போ சாப்பிடும்போது என்னென்ன அலப்புறாக போகுதுன்னு பார்த்துக்கோங்க. நண்டுன்னு நினைக்கவே சிரிப்பு தான் வருது, சிரிப்பாக வருது. நிறைய சொதப்பல் வீடியோஸ் இருக்குது, ஆனால் சில வேளை போடுவேன். ஓகேவா? ஓகே, ரெடி, 3, 2, 1. இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். ஓகே வாங்க. யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், சாப்பிடுங்க. அம்மாடி, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாருங்கள். நண்டு குழம்பு. சரியா, நண்டு குழம்பு நிறைய வெரைட்டிகளில் நண்டு செய்யலாம். எனக்கு சாப்பிட்றதுக்கே ஸ்டார்ட் ஆகலை. மெதுவாக சாப்பிடுங்க. சரியா, சாப்பிட்றதுக்கே ஸ்டார்ட் ஆகலை. இப்படியே வச்சுக்கிட்டு என்னென்னு சாப்பிட போகிறேன்னு தெரியல. சரியா, நான் செய்த முறையை உங்களுக்கு நான் ரெசிபியாக தரேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களாம் எப்படி நண்டு சாப்பிடுவீங்க? டேஸ்ட் வேறு லெவல். ஆனால் சாப்பிட தான் தெரியல. மழை சாப்பிட சூப்பராக இருக்கும். அங்கே சாப்பிட்ற முறை தவறுன்னு எனக்கு தெரியும். வேறு வழியில் இப்படி மட்டும்தான் சாப்பிட தெரியும். நான் வீட்டில் இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் எனக்கு நண்டை உடைச்சி கொடுப்பாரு. அந்த மாதிரி அவளுக்கும் சாப்பிட தெரியாது. ரெண்டு கையிலும் இதெல்லாம் இப்படி கடிச்சிட்டு அப்படியே அதுக்குள்ள உள்ளது எடுப்பாங்க. உண்மையில் சொல்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டு. செய்த முறை உங்களுக்கு வந்துருக்கேன் பாருங்கள்.
பல்லுக்குள்ளே வேற மாட்டிக்கிச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு விட்டுட்டு போக முடியாது, தவிர்த்து விட்டுட்டு போக முடியல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, நான் நண்டு சாப்பிடவே கூடாது, சீ ஃபுட் சாப்பிடக்கூடாது, எனக்கு அலர்ஜி இருக்குது, ஸ்கின் அலர்ஜி. சேலஞ்சுக்காக சாப்பிட்றேன். இந்த கிரேவி வேறு லெவல். அப்படி செஞ்சது சரி டைம் செய்யணும். இது ஹோம்மேட் தான். கிரேவி சாப்பிடுங்க. என்னென்ன கொண்டு வாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான். யார் வின்னருங்கன்னு சொல்லுங்கள். அவள் சாப்பிட மாட்டாள்னு நினச்சி நான் இதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக தொடச்சி சாப்பிடல. எனக்கு பார்த்தா அவள் சாப்பிட முடிச்சுட்டா. ஆனால் கிரேவி இருந்துச்சு, எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. நண்டு தான் கதை அப்படின்னு சொன்னால் அவள் தான் வின்னர். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னால் நான் தான் வின்னர். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அன்றைக்கு மதியம் 2 பேருன்னு ஒருத்தர் சொன்னீங்க, 250 ரூபா எடுத்துக்கோ. அவ்வளோதான். ஒருத்தர் கூட ஒழுங்காக வின் பண்ணுறோம் இல்லையே. சாரி, ஆனால் கேமராவை கட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட கேமரா கூட கட் பண்ண மாட்டேங்குது.